இருக்க தயவுசெய்து எல்லாருமே சொல்லலாம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நீங்களும் நானும் பாவிகளா இருக்கும் போதே, ஆண்டவருக்கு சத்துருக்களா இருக்கும் போதே, ஆண்டவர்களுக்கு பிரியமில்லாதவர்களா இருக்கும் போதே, ஆண்டவருக்கு தூரமா இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மேலே அன்பு வைத்தார். அந்த அன்பை எப்படி நான் விளங்க செய்வேன்? என்னையே நான் அவர்களுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்தில் இருந்த தேவன், அந்த உன்னதமான தேவன் என்ன செய்தார்? தாழ்விடங்களிலே தாழ்மையை நோக்கி வந்தார். என்ன செய்தார்? தம்மையே ஜீவ பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய ஒவ்வொருக்குள்ளும் நமக்குள்ள என்ன பண்ணிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு தேவனை நீங்களும் நானும் மகிமைப்படுத்த வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நாம்